ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நம்மளை ஒதுக்கி தள்ளுவாங்க. நம்ம எவ்வளோ தான் அன்பு காய்ச்சாலும், எவ்வளோ தான் அக்கறையாக இருந்துக்கிட்டாலும், நம்மளுடைய அன்போ நம்மளுடைய அக்கறையோ அவங்களுக்கு பெருசாக தெரியாது. நம்ம ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுவாங்க. இப்படி உங்களை ஒதுக்கி தள்ளின உறவு, நீங்கள் நேசித்த உறவு, உங்களை நேசித்த உறவு திடீர்னு உங்களை ஒதுக்கி தள்ளுது அப்படின்னா, திருப்பி நீங்கள் ஐயோ நம்மளை இப்போ இவங்கள ஒதுக்கி தள்ளிட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணும்னா, இந்த ஒரு செயல்களை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். இதை மட்டும் நீங்கள் பண்ணினா போதும். நிச்சயமாக உங்களை ஒதுக்கி தள்ளின உறவு உங்களை நினைச்சு ஏங்கி தவிப்பாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள், நேசித்த உறவு, அன்பாக இருக்கிற உறவு, இந்த உறவுகள் ஒதுக்கி தள்ளுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம தான் அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, உங்கள் மதிப்பை என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள புரிய வைக்க விடாமல் நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 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 அவங்க பார்வைக்கு நீங்கள் ஒரு அலட்சிய பொருளாக மாறி இருக்கீங்க. உங்ககிட்ட உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு அடுத்த செகண்ட் போய் நிற்பீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க மீது உண்மையாக அன்பு வச்சுட்டீங்கல்ல, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கோம்ல, அதனால். ஆனால் உங்களுடைய அன்பையோ உங்களுடைய அக்கறையோ உங்களுடைய பாசத்தையோ அவங்க புரிஞ்சிக்காத ஒரு பர்சனாக மாறி இருப்பாங்க. பாருங்க, உங்கள் மதிப்பு தெரியணும் அப்படின்னா அவங்க உணரணும். நீங்கள் போய் நீ மதி, என் அன்பாயிரு, நீ என் பாசமாயிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு நின்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த உறவு உங்கள் மதிப்பை புரிஞ்சுக்கவும் செய்யாது, உங்ககிட்ட பாசத்தை காணிக்கவும் செய்யாது. அதுக்கு பதிலாக அலட்சியத்தை தான் ஏற்படுத்தும். பாருங்க, அன்புங்கிறது கேட்டு பெறக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அதே போல மதிப்புங்கிறதும் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அது தானாகவே அவங்க தரணும்ப்பா. நம்ம போய் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணணும்னா அங்கே ஏமாற்றம் தான் மிஞ்சும், கிடைக்காது. அலட்சியம்தான் பெருகும். அதனால ஒரு உறவு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன தெரியுமா? ஒதுக்கி தள்ளுறாங்கன்னு தெரியுதா, நீங்கள் பழையபடி போய் நிற்காதீங்க. என்கிட்ட பேசுன்னு சொல்லி போய் நிற்காதீங்க. முன்ன தள்ளுறாங்களா, அமைதியாக வெளியே வாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு என் லைஃப்பில் எனக்கு நான் வாழ தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி தள்ளுறாங்கன்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து விலகி வர்றது ரொம்ப நல்லது. மதியாதா தலைவாசல் மிதிக்காத பழமொழி கேட்டிருப்பீங்க. மதிக்காத ஒரு இடத்துல போய் நம்ம கால் அடி வர மிதிக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு இடத்துல மதிப்பு தரலை அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த மதிப்புக்காக சண்டை போட்டுச்சு நிற்காதீங்க. அமைதியாக வெளியே வந்துடுங்க, இறங்கி வாங்க. அதாவது நீங்கள் சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி வரதை விட நீங்கள் மௌனமாக விலகி வாரீங்க பாருங்க, அதுதாங்க அவங்கள்ட்ட பேசும். அவங்க இருதயத்தை குத்தக்கூடிய ஒரு ஆயுதமே உங்கள் மௌனம் தாங்க. ஏன்னா வாயின் வார்த்தைகள்னு அவங்க பேசுகிறாங்க, என்னை வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாயின் வார்த்தைகளால் நம்ம பேசும்போது அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் மாறி போகும். அதனால நம்ம நேசித்த உறவு, நம்ம உண்மையாக அன்பு வச்சிருக்கிற உறவு, நம்ம அன்பையோ நம்ம மதிப்பையோ புரியாமல் நம்ம மனசை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசிட்டு நம்மளை ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படின்ன உடனே நீங்கள் அவங்ககிட்ட போய் காரணம் கேட்காம அமைதியாக அந்த இடத்துலேருந்து விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி விலகி வந்த பிறகு அந்த உறவு உங்களை நினைச்சு ஏங்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க அவங்கள ஏங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதை விட உங்க வாழ்க்கை உங்க கையில, நம்ம வாழ்க்கை நம் கையில், உங்க வாழ்க்கை உங்க கையில. பாருங்க, உங்க வாழ்க்கை உங்க கையிலங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் கெஞ்சதை விட்டுட்டு உங்க வாழ்க்கையில உங்க கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்க, நான் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், நான் எவ்வளோ பெரிய மனுஷியாக இருந்தாலும், எல்லாரும் என்னை மதித்தாலும் என்னோட கணவன் என்னை மதிக்கிறதில்ல, என்னுடைய மனைவி என்னை மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள மைண்டு பேசுறது புரியதான் செய்யுது. பாருங்க, நீங்கள் எனி டைம் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பொருள், ஒரு உறவு,
நம்மளை விட்டு எங்கே போக போகிறாங்க? இவங்க தாங்க. எவ்வளோ திட்டுனாலும் இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வரப்போன பிறகு தான் உங்கள் மதிப்பே அங்கே குறைய தொடங்குது. பாருங்க, இன்னைக்கு மதிப்பு எதுக்கு தெரியுமா இருக்கு? பாசத்துக்கு இருக்கா? அன்புக்கு இருக்கா? அக்கறைக்கு இருக்கா? இல்லைங்க. உயிரே இல்லாத ஒரு சாதாரண காகிதம், அந்த பணம், அந்த பணத்துக்கு தான் அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. நீங்கள் எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் அலட்சியப்படுத்தினாலும், உங்கள் கையில் பணம் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி சுற்றி 1000 உறவுகள் வரும். நீ நல்லா இருக்கியான்னு ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தாலே 25 முறை நல்லா விசாரிக்கும். அதே இது உன் கையில் நீ நல்லவனா இருந்து உன் கையில் பணம் இல்லை அப்படின்னா நிச்சயமா எல்லா உறவுகளும் 100க்கு 85% உறவுகள் காணாமல் போயிடுங்க. பணத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் இன்னைக்கு பெருகிச்சு இருக்கு. மனித குணத்துக்கோ மனிதனுடைய எண்ணங்களுக்கோ இங்கே முக்கியத்துவம் யாருமே கொடுக்கறது இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒருத்தவங்க உங்களை ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கண் காணும்படியாக வாழணுங்க. மதிப்பு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க தர தொடங்குவாங்க. உங்களுக்கான ஒர்க்கை சூஸ் பண்ணுங்க. அவங்க என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்களே, அவங்க என் அன்பை புரிஞ்சுக்கலையே, அவங்க என்கிட்ட அக்கறையாக நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் யோசித்து உங்களுக்குள்ளே தனக்குத்தானே யோசித்து கண்ணீர் வடித்து உங்கள் நேரத்தையும் உங்கள் காலத்தையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதுலேருந்து நீங்கள் எழும்பி வாங்குங்க. எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ஒதுக்கி தள்ளினியோ அந்த பணத்தை நான் ஏர்ன் பண்ணி காணிப்பேன், நான் சம்பாதிப்பேன். எந்த பணத்துக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்து என்னை வேண்டான்னு சொன்னியோ, என் அன்பை வேண்டான்னு சொன்னியோ, அந்த பணத்தை நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம், அந்த தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். அதே போல் சில உறவுகள் இன்னொரு உறவுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப உயர்ந்த நிலைமையில வச்சுட்டு அதாவது அவங்களே நம்பிட்டு இருக்கிற உங்களை அடி மட்டத்தில் வச்சுருப்பாங்க. பாருங்கள், இது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு. உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிறது கிடையாது. எங்கேயோ இருந்து வந்த ஒரு உறவு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒதுக்கி தள்ளுறாங்களா? அவங்க ஒரு போலியான உறவு. அந்த உறவுக்காக கண்ணீர் சிந்தாதீங்க. நல்லது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த உறவுகள்லேருந்து நீங்கள் வெளியாக வரணும். அப்போது இப்படிப்பட்ட உறவுகள் எப்போ அவங்க செய்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் உயரும் போது நீங்கள் ஓடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். அந்த ஹெல்ப்பெல்லாம் எடுத்துகிட்டு என்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா பெருசா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போவாங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை பழையபடி அவங்களுக்கு வரும்போது நிச்சயமாக உங்கள் அன்பை உணர தொடங்குவாங்க, உங்களை யோசிக்க தொடங்குவாங்க. அதுக்கு காலந்தாங்க பதில் சொல்லணும். அதே போல் ஒரு உறவுக்கு நம்ம மதிப்பை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதை நடத்திட்டு உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்தும் போது, உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெருகும் போது, உங்களுக்காக நீங்கள் வாழும்போது, உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடையும் போது, நீங்கள் அழாமல் எப்போவுமே கவலையோடு வாழாமல் சந்தோஷமாக வாழும்போது நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கூடவே உங்களுடைய மதிப்பு உணர தொடங்கும், உயர தொடங்கும். யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வரணும் அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம், இதுதான் உங்களை விட்டிருந்து விலகி உங்களை ஒதுக்கி தள்ளின உறவுகள் மீண்டும் ஏக்கத்தோடு சேரணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் அழுறதுனால, நீங்கள் கவலைப்படுறதுனால இல்லைங்க, வாழ்க்கையில் முன்னேறி காணிங்க. எந்த உறவு உங்களை விட இன்னொரு உறவு பெஸ்ட்டுன்னு சொல்லி போகுதோ அந்த உறவுகளுக்கு முன்ன வாழ்ந்து காணிங்க. சீப்பாக இன்னொரு உறவு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போனவங்க கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுறது முட்டாள்தனங்க. உங்கள் மதிப்பை நீங்கள் உணர்ந்தீங்கனாலே அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த நபர்கிட்ட போய் சண்டை போட மாட்டீங்க.
அமைதியாக விலகி வந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உங்களுக்கான நேரத்தை செலவிடுவீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.